பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தேவ சத்தம் ஏசாயாவுக்கு எப்படிப்பட்ட காலத்தில் கிடைத்தது? 4 ராஜாக்களை சொன்னான். முதலாவது ஒசியா, அடுத்தாவில் யோதாம் என்று வரிசையா ஆகாஷ் எல்லாம் எழுதியிருக்கார். ஆனால் 2 ராஜாக்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு எசேக்கியா கர்த்தரை தேடினவன், தனக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்ட பின்பும் கூட கர்த்தரை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு அழுத ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவன் யாரு? ஏசாயா. என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரு? ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே, அந்நாட்களில் எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் யூதாவின் ஜனத்தின் அதிபதியாகிய என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை பார்த்து நீ சொல்லு, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். அப்பதான் கர்த்தர் பதில் படுத்தாராம். 38ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். இந்த எசேக்கியாவின் காலத்திலும் தீர்க்க தரிசனம் சொன்னான். உங்களுடைய வேதத்தை தயவு செய்து நீங்கள் எங்கே இருந்தாலும் தேடி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் நீங்கள் 3வது வசனத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? துதி மனமே பரனை கொண்டாடி துதி நிலமே, பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி நிலமே, பரனை கொண்டாடி துதி நிலமே. நீடித்த காலம் நீடித்த காலமதாக பரல்யம்மை நேசித்த பட்சத்தை வாசி பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி நிலமே, பரனை கொண்டாடி சொந்த ஜனமான யூதரை தள்ளி, சொந்த ஜனமான யூதரை தள்ளி, தொலையில் கிடந்த புற ஜாதியாம் எம்மை பந்தையில் சேர்த்து பார், தாப்பதன் தம்மோடு வைதர்களாகி சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி நிலமே, பரனை கொண்டாடி நிலமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்ப வாசிக்க கேட்போமா? ஐயா ஏசாயா அழகா எழுதினார். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலங்க
தேவனை குறித்த உணர்வு இல்லாத காலம், தரிசனம் அவனுக்கு கிடைச்ச காலம். அதனால தான் வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறான்னு சொல்லிட்டு மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணையையும் அறியும் இஸ்ரவேலோ. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இதுல அழகா எழுதியிருக்காரு, மாட்டுக்கு நல்லா தெரியும் யார் சாப்பாடு கொடுக்குறா. அதுக்கு எஜமான தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். சில வீடுகளெல்லாம் பாருங்க, இன்னைக்கு மாடு மேய்க்கிறவங்க அப்படியே விட்டு போயிடும், அது போய் கரெக்டாக வீடு சேர்ந்துடும். அதுக்கு தெரியும், ஆனால் அந்த மனுஷனுக்கு தான் தெரியாது. ராத்திரி ஆனால் கூட வீடு போய் சேரணும் தெரியாது. என்னென்ன கூத்தடிக்கணுமோ அத்தனை அடிச்சு தான் போய் வீடு வச்சிருவான். சிலர் பார்த்தீங்கன்னா சிலர் வீட்டுக்கே போகிறது கிடையாது. ராத்திரி எங்கேயாவது வடித்து குடிச்சு கூத்தடிச்சு வாழ்க்கையை வீணடிச்சிட்டு அப்புறம் எந்திரிச்சு போகிறது. இருக்கிற பணத்தெல்லாம் தொலைச்சிட்டு தான் போவான். மாட்டுக்கு தெரியும் தன் எஜமான் யார், கழுதைக்கு தெரியும் அந்த ஆண்டவன் யார், தன் ஆண்டவனுடைய முன்னணையை அறியும். ஆனால் இஸ்ரவேலோ, எனக்கு அன்பானவனே, கழுதைங்கிற சாதாரணவன் நினைக்கிறோம், அதுக்கு ஒரு ரகசியம் உண்டான். நான் படிக்கும்போது ஜி.கே. செஸ்டர்டன் ஒருத்தர் ஆங்கில கவி எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார்? கழுதைய எல்லாரும் அற்பமாக நினைக்கிறோம். கழுதை சொல்லிச்சான், நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்து கழுதை கழுதை கழுதைன்னு கேவலமாக பேசுகிறீங்க. ஒரு காலத்தில் எனக்கு இருந்த மகிமை எப்படி இருந்து தெரியுமா? என் மேலே இயேசுநாதர் என்ன செய்தார்? ஏறி போனார். எல்லாரும் என் கால் தரையில் விடாமல் ஓலைய மரக்களையெல்லாம் வெட்டி விரிச்சாங்களாம். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம்? முன்னும் பின்னும் சாலை நக பலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலை நக இல்ல பலர் பாடினார். அன்று போல இன்று நாம் அன்பாய் துதி பாடுவோம், அன்று போல இன்று நாம் அன்பாய் துதி பாடுவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனே ஓசன்னா. சிறியோனும் சிறியோர் ஒரு தோலை பிடித்து, பெரியோரும் சிறியோரும் ஒரு தோலை பிடித்து, ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து பாடுவோம், ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து பாடுவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமந்தை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாவமந்தை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாசம் உள்ள இயேசையா வண்டியாக போகிறார், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. எனக்கு அன்பானவர்களே, அவன் சொல்லிச்சான், எனக்கு ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைகள்லாம் அப்படி குருத்தோலையை பிடிச்சிக்கிட்டு முன்னடப்பார் பின்னடப்பார் ஆர்ப்பரிச்சாங்க, என் கால் தரையில் படக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த நாள் நினச்சா இதெல்லாம் எனக்கு சாதாரண நினச்சான். மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணையை அறியும், ஆனால் ஜனத்துக்கு அறிவு கிடையாது, உணர்வு கிடையாது. அதனால தான் சங்கீதக்காரர் 119:34 கேட்டா, எனக்கு ஒரு உணர்வை தாரும், நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்வேன். அதே இதில் 4ஆம் வசனத்தை பாருங்க, ஏசாயா 1:4 வசனத்தை பாருங்க. அந்த நாட்கள் எப்படி இருந்தது, அதில் தான் அவனுக்கு தரிசனங்கள் வருகிறது. ஐயோ ஐயோ பாவமுள்ள ஜாதியும், ஐயோங்கிறது அவர் சொல்லட்டும், ஏன்னா அவருக்கு போய் ஏசாயாவுக்கு தெரிஞ்சு அவர் சொன்னார், நம்பாத ஐயோன்னு சொல்ல கத்திரிகையில் விட்டுருவோம். பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும், பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். அப்பா, எப்படிப்பட்ட காலம் பாருங்க. பொல்லாத சந்ததி, கேடுண்டாக தன்னை அர்ப்பணிக்கிற அந்த நாட்கள், பாவம் பெருகுதே. ஆமா, அந்த பாவம் பெருகுகிற நாள்ல தரிசனம் கிடைச்சது.
அது மட்டும் இல்லை, வாசிங்க அடுத்த வசனத்தையும். கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அது மட்டும் இல்ல, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிறேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ கலாட்டா பண்ற கூட்டம். பிள்ளைகள், ஐயா கர்த்தர் அறியல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஆனா அந்த பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்கின தகப்பனுக்கு விரோதமா கலாட்டா பண்ணுகிற ஒரு கூட்டம். மாடு கூட தெரியும், கழுதைக்கு தெரியும், ஆனா இவனுக்கு தெரியாத உணர்வில்லாத ஒரு கூட்டம். பாவம் பெருத்து பொல்லாப்பு பெருகி இருக்கிறது. அது மட்டும் மேல இன்னும் ஏன் நீங்க அடிக்கப்படணும்? நான் எவ்வளவு தூரம் கிருபையின் கரத்தை நீட்டணும், அதை விட்டு விலகி போறீங்க. என் ஜனம் என்ன செய்த அறிவு இல்லாம போயிடுச்சே. அது மட்டும் இல்லை, அழகா சொல்றாரு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலம் வரைக்கும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் இருந்தது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டது. அக்கினினால் 8ஆம் வசனம். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போலவும் இருக்கிறாள். முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். ஐயா நல்லா கவனிங்க, இந்த குடிசை குச்சுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. குடிசைங்கிறதுனா பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரி தோட்டம், நீங்கள் வெள்ளரின்னு போட்டிருக்கு, ஆனால் மிலன், வாட்டர் மிலன், அதுக்கு என்ன அர்த்தம்? தர்பூசணி. இதுக்கு அந்த பந்தல் போட்டிருப்பான், ஆனால் அந்த குடிசை மாதிரி போட்டிருப்பான் பாதுகாப்புக்காக. அதே போல் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக அந்த கிளிகளை விரட்டுறதுக்காக மேலே போட்டிருப்பாங்க. கம்மங்காட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா கிளியை விரட்டுவாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் வெட்டு கிளிகள் வரும், அங்கே குச்சி இருக்குது, குடிசை இருக்குது, ஆனால் ஆள் இல்லாமல் இருக்குது. சியோன் எப்படிப்பட்ட இடம்? வடிப்பமான நகரம்னு தாவீது சொன்னான். சியோனை குறித்து சொன்னா என் வலது கை செயலிழந்துருன்னா. ஆனா அந்த இடம் இப்ப எப்படி இருக்கு? பாழாய் கிடக்கிறது. தேசம் போல், அது அந்நீரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, வாசிங்க 10ஆம் 8ஆம் 9ஆம் வசனத்தை பாருங்க. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதி வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைங்க. சோதோம் கொமோராவை பற்றி உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு ஹோமோசெக்ஸ், ஆணுக்கான், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் தான் ஏசாயா தரிசனம் கண்டான். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் உண்டு. அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். அதே 10ஆம் 11ஆம் வசனத்தை பாருங்க. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். செவி கொடுக்காத ஒரு காலம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாயிற்று. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமே இல்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். 11ஆம் வசனத்தை பாருங்க. வீண் காணிக்கை வேண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு காலம். அது மட்டுமல்ல, ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே சாராயத்தை குடிக்க வீரரும். அடேங்கப்பா, இதுக்கு ரொம்ப வீரம் வேணும் பாருங்க. அதான் கழுதை கூட குடிக்குதே, ஒரு வேலையும் செய்யாது, ஆனால் சாயந்தரம் எங்கே போயிடுது? அங்கே போயிடுது. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் இதனால சீர்கட்டு கிடக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் ஃபோனில் சொல்கிறீங்க, பிரதர் என் பிள்ளை கெட்டு போய் கிடக்காம அவன் இதுலேருந்து வெளியே வரமாட்டேன்றான் பிரதர், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர்.
எனக்கு அன்பானவர்களே, நான் ஜெபம் பண்ணலாம், ஆனால் கர்த்தர்ட்ட நீங்களும் கேட்கணும். கேளுங்க, அவர் கொடுப்பார். நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். அது மட்டுமல்ல, பாருங்க, சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளும் இருந்து. இதுக்கு ரொம்ப பராக்கிரமசாலி வேணும் பாருங்க. ஏன்னா எப்படி கலக்கணும், அது கரெக்டாக கலக்கணும். ஏன்னா கூட கலந்துடக்கூடாது, ஏன்னா அப்புறம் கிக்கெல்லாம் போயிடும். இதுக்கு பராக்கிரமசாலி. அது மட்டும் இல்லை, 11ஆம் வசனத்தை பாருங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே இருட்டோடு எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருக்கிற கூட்டம், இருட்டி போக மட்டும் குடித்து கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம். அந்த நாட்கள்ல தான் தரிசனம் கிடைக்கிறது. நாம பாடுறோம்ல, பாபமே அது பல்லவேஷமே, அது உன்னை நாம, பாவமே அது பல்லவேஷமே, அது உன்னை போகச் செய்யும் நன்னதி, வேகச் செய்யும் எந்த காலம் வாருமே, இயேசு பாதம் சேருமே, பரிபாவம் தீருமே. ஐயா, அநேக நேரம் நமக்கு தெரியறதில்ல. அதிகாலமே இருட்டோடு தான் அன்னைக்கு தான் இருந்துச்சா, இன்னைக்கு இல்லையா? எத்தனை பேர் 10 மணிக்கு கடை திறக்கணும், 7 மணிக்கு வரிசை நிற்குது. எனக்கு அன்பானவர்களே, போது என்ன அடிச்சுட்டு கடைசியில் தான் என்ன செய்யணும்னே தெரியாமல் இன்னைக்கு இருக்கிறவன்லாம் இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட கொடிய காலம் அன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு அதோட மோசமாக தான் இருக்குது. அதனால தான் எலிசா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா கேட்டான், எனக்கு ரெட்டிப்பா வல்லமை வேணும். எதுக்கு? வல்லமை பெருசாக வச்சு நான் பெரிய ஆளுன்னு காட்டணும்னு இல்லை. உம்ம காலத்தோட என் காலம் எப்படி காலம்? கொடிய காலம். அதனால அதுக்கு தக்க எனக்கு இன்னும் ரெண்டிப்பால வல்லமை வேணும்னார். எனக்கு அன்பானவர்களே, அதே சமயத்தில் பாருங்க, 8ஆம் வசனத்தில் இன்னொரு கூட்டத்தை பார்க்கலாம். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவிலே வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாம போகட்டும். வீட்டோடு வீடு, வயலோட வயல், இன்னும் கொஞ்சம் வேணும், சொத்து, மண்ணு பூமி. கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட இவனுக்கு ஒரு வீடு தான் போதாது, மாமனாட்ட ரத்தத்தை உறிஞ்சியாவது வீடு வாங்கணும். இப்படிப்பட்ட கொடிய காலத்தில் தான் ஏசாயாவுக்கு தரிசனம் கிடைக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்திருக்கோங்கிறது அப்போ தான் அவனுக்கு தெரியுது. 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஒரு உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே தேவன் இருக்க கண்ட அந்த வஸ்திரத்தின் தொங்கல்ல மகிமை நிறைந்திருக்க பார்க்கிறான். அப்படி போனவுடனே அங்கே 2 காரியம் தெரியுது. ஒன்றை வென்று வாழ்த்துகிறது. அவ்வாறு சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த சேராமீன்கள், ஒருத்தர் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூமி அனைத்தவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சத்தத்தினால் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். தெரியுது, நான் யாரு மத்தியில வாழ்ந்திருக்கேன்? அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் ராஜாவாகி கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி என்ன செய்தான்? புலம்புனான். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன்.
வரங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டு நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றுல கிடந்த நம்ம தூக்கி வந்து பாவம் கழுவி வச்சாரே, நம்முடைய நிலை எப்படி இருக்கு? இந்த சூழ்நிலையில தான் கேட்கிறார், ஐயோ நான் அதமானேன். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த ஜனங்கள், உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன், ராஜாவை என் கண்கள் கண்டதேனா. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டினாலே ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டது. இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். உடனே அப்பதான் இவனுக்கு சத்தம் கேட்குது. தேவ சத்தம் எப்ப கேட்கும்? நம்முடைய பாவம் நீங்கின பிறதான். ஏன்னா என் பாவம் நீங்கியதே, என் கேடு ஓடியதே, சந்தேகம் மாறியது, சந்தோஷம் பொங்கதே. கர்த்தரின் சத்தமதை சத்தியம் என்று நம்பி பக்தியுடன் எழும்பி போத்தம் செய்வேன். என் பாவம் நீங்கிட்டே, என் பாவ பாரம் எல்லாம் நீங்கிட்டே பாடுறோம்ல. அந்த பாவம் அவனை விட்டு போனோடனே, சுத்திகரிக்கப்பட்டவன தான் காதில் சத்தம் கேட்குது, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை அப்பந்தான் கேட்கிறார். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பு, என்னை அனுப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒருவேளை ஐயா அனுப்ப முடியாட்டாலும் போக முடியாட்டாலும் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு, ஏன்னா ஆண்டவர் சொன்னது என்ன, நீங்கள் புறப்பட்டு போய் மத்தேயு 28:18 ஒரு கட்டளையாக த கிரேட் கமிஷன் என்று சொல்லுகிறார்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கிட்ட போய் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். அது மட்டுமல்ல, கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இந்த தரிசனத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் ஜனம் அழிகிறதுக்கு யார் பொறுப்பாளி? நீங்களும் நானும் தான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துட்டோம். அவர் கல் புறக்கி வேலி அடைச்சு ஒரு நல்ல திராட்சை கொடியை தருன்னு சொல்லி காத்திருந்தார். ஆனால் அதோ கசப்பான பழங்களை தந்தது. அதனால தான் கேட்க, இனி நான் என்ன தோட்டத்துக்கு என்ன செய்யலாம்? அதை வெட்டி எரிக்கத்தான் கொடுக்க முடியும்னார். அந்த நிலைக்கு நாம் போயிடக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் இந்த தரிசனத்தை எங்களுக்கு காணுங்க, உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் சுவாமி. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெயிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வரணும், அதன் தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா இல்லாமல் தொலைக்காட்சி வராது. ஏன்னா 4000 ரூபா கட்டணும், 1000 ரூபாய்க்கு ரெக்கார்டிங் எடுக்கணும், மற்ற போக்குவரத்து செலவெலாம் இருக்குது. 2 சபை எங்கள் இதில் பார்வையற்ற சபை, அதுலேருந்து எந்த காணிக்கையும் வந்து நான் நம்பி நிற்க முடியாது. அவர்களை வர்றவங்கள கூட கூட்டிகிட்டு வர்றதுக்கே வாரம் 4000 ரூபா வேனுக்கு கட்டணும். அப்போ 4 வாரம் என்னாச்சு, சில இதில் 5 வாரம் வந்துடுது. ஆண்டவர் தான் சீக்கிரத்தில் ஒரு வேனை கொடுக்கணும். எத்தனையோ இடங்களில்
சும்மா ஒரு 4 பேர் 5 பேர் கூட்டத்தை காமிக்கிறக்கா வச்சுருப்பான். நான் 2 கண்ணு தெரியாத அவங்கள கூப்பிட்டு வரக்கு சொல்கிறேன். ஏன்னா இவங்களால் வந்து சேர முடியாது. இவங்களை கூட்டிகிட்டு வர்றது கட்டாயம் செய்ய வேண்டிய காரியம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்கள் மனதில் கர்த்தர் ஏவுமானாரான் நீங்களுக்கு உதவலாம். அன்னைக்கு போய் கூட ஒரு வேனை பார்த்தோம். சொன்னார், அப்பா இதெல்லாம் உங்களால் வாங்க முடியாதியா? நான் சொன்னேன், நிச்சயமாக எங்களால் வாங்க முடியாது, கர்த்தர் நினச்சா கொடுப்பான்ட்டு. போகட்டும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லணும். எனக்கு கண்பானூர்லே நீங்களும் ஒரு வேளை சமயம் கிடச்சா எங்கள் ஆலயத்துக்கு எப்போவாவது வரதா விரும்பினா தாராளமாக வரலாம். எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நானும் உங்களை கூட்டு போய் எல்லா இடமும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எப்படி பிரதர் உதவான்னு கேட்பீங்க. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே. ஒருவேளை எனக்கு அக்கௌண்ட் வைக்கக்கூடிய வழி உண்டா கேட்டால் அதையும் சொல்லுவேன். நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், எங்களிடத்துல சொல்லலாம். தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அதற்கான காரியத்தை செய்வோம். அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கான ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ உடைய குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய சத்தம் அவர்களுக்கும் கிடைக்கட்டும் சுவாமி. கண்ணீரோடு, கவலையோடு, வியாதியோடு, வேதனையோடு, பலவிதமான போராட்டங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய சத்தம் கேட்கட்டும் சுவாமி. உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று என் தேவன் சொல்லுகிற அந்த சத்தம் அவளை பலப்படுத்தட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்நாளில் ஒன்றை கூட்டி கொடுத்தீர். இதிலும் பெரிதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.